ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போறோம்னா ஆரோமலே ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். கிஷன் தாஸ் ப்ரோலாம் நடிச்சு வர ஒரு படம். கிஷன் தாஸ் அண்ட் ஹர்ஷத் கான்லாம் நடிச்சு வர ஒரு படம். ஸோ ஏன் சிம்பு சார் பேர் போட்டிருக்கு? என்ன பண்ணியிருக்காரு? ஓகே தெரியலையே. ஏன் சிலம்பரசன் பேர் போட்டிருக்கு எனக்கு தெரியல. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போகுது எப்படின்னு பார்க்க. லெட்ஸ் கோ 3, 2, 1 கோ. நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல குவாலிட்டி தானே மச்சான். குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. டயலாக் சிங்க் ஆகுது. ஓகே ரீஸ்டார்ட். நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல குவாலிட்டி தானே மச்சான். டேய் இந்த படமா பாரா சினிமால காட்டுற மாதிரியே லவ் நமக்கு நினைச்சேன். வாய்ஸ் ஓவர் இருப்பாங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தன். லவ்வா எனக்கு என்னமோ லவ் பண்ணா லுக் செம்மையா இருக்கு. முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரின்னு தோணுது. ஓ நைஸ் ஷாட்ஸ். அவனை பார்த்த பார்வை என் கண்ணே நிக்குதுடா. ஜி இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் நம்மள நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. ஓகே ஏய் விக்கெட் சொல்லுவாரு. என்ன சொல்றா உன் 5வது காதல் அஞ்சலி? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன உன்னை பார்க்க முடியல? நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. அலைன்ஸ் விஷயமா தான்ப்பா. பையனுக்கா பொண்ணுக்கா? film looks beautiful. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார் 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய் நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒண்ணு ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைலை ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எப்படி நம்பினேன்? எல்லாத்தையும் உடைச்சு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. ஏ சனினே சாப்பிடவா. காதலை தேடிட்டு நம்ம போகும், சாட்டையா இருக்கு. அது நிலைக்காது. அதுவா நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், தலைகில போட்டு ஓ திருப்பணும். டேம் இதாண்டா லவ். ஆரோமலே. ஓ ஏய் I love that. மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்லையே, அங்க ரொமான்ஸ் நடந்துதே. எப்படி? அப்ப நீயும் வாச்சிருக்க அவனும் வாச்சிருக்கான். பேவக்கூஃப். என்ன மாஸ்னா ஆரோமலே டைட்டில் வச்சுட்டு பேவக்கூஃப். சிம்பு சார் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது வேற லெவல். அது வேற லெவல் சீரியஸா. அது ஒரு செம்ம டச், அழகான டச்சு. அந்த காதல் தலைகீழ போட்டு திருப்பூர் டைலாக் எடுத்து சொல்றதெல்லாம் சூப்பர். செம்ம டச்சு, அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு படம். ரொம்ப அழகா இருக்கு. வெரி நைஸ்லி ஷாட், வெரி நைஸ்லி லிட், வெரி நைஸ்லி கிரேடட். கிரேடிங் நல்லா வேலை பார்த்துருக்காங்க. அதான் லைட்டு எந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காங்களோ, நல்லா லைட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த கிரேட்ல அந்த லைட்ஸ் அழகா தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு படம். கலர்ஸ் வைஸ் விஷுவலி செம ப்ளீஸிங்கா இருக்கு. அந்த ஃபீல் குட் படம், அந்த டோன், அந்த ஒரு மூட் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருக்காங்கன்ற மாரி இருக்கு. கலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இல்லாம ரொம்ப வார்ம்னு சொல்ல முடியாது. ஐ மீன் ஐஸ்க்கு வார்மா அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங்ல சொல்றேன். படம் வார்மா இருக்குன்னு சொல்ல வரல. படம் ஒரு மாரி ஒரு நியூட்ரல் கலர்ல அந்த ப்ளூஸ், பிங்க்ஸ், அந்த அழகான ஸ்கின் டோன்ஸ் அது அழகா அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீல் குட் படம் அக்மார்க் அது டிக் கண்டிப்பா இருக்கு. ஸோ வெரி நைஸ், வெரி நைஸ்லி டன். அது சினிமாட்டோகிராஃபி வைஸ் செம்மையா இருக்கு படம் பார்க்க. இந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ற மாரி இருக்கு எனக்கு. செம்மையா இருக்கு. ஹர்ஷத் கான் போடுற லூட்டி இங்கேயே செம்மையா இருக்கு. எனக்கு பர்சனலா சொல்ல வந்தேன், கிஷன் தாஸோட ஒரு லுக்கு இங்க அந்த எல்லா லுக்கும் வந்துச்சு. திருப்பணும். இங்க வந்துச்சு. இதாண்டா லவ். இங்கதான் வந்துச்சு. திஸ் லுக் செம்மையா இருக்கு. யார் ஸ்டைல் போனாங்க தெரியல. செம்ம லுக் இது. பயங்கரமா இருக்கு. அந்த ஹேரு, அந்த அந்த அது என்ன ஸ்டபிள்டு பியர்டா? அது என்ன பேர் கரெக்ட்டா தெரியல எனக்கு. செம்மையா இருக்கு இந்த லுக். பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்கு. மத்த லுக்லாம் நல்லா இருக்கு. பட் தட் லுக் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் மீ. செம்மையா இருக்கு. அண்ட் தி லாஸ்ட் டச் ஆஃப் மியூசிக் கூட இது ஏப்ரல் மாதத்தில் பாட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு.
வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் பேரும் அஜித் தானே இந்த படத்துல. ரைட்டு. நல்லா இருக்கு. ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரோட தல ஃபேனோ டைரக்டரு. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ ஆக்சுவலி லுக்ஸ் வெரி ப்ராமிசிங் அண்ட் ஐவ் ஹர்ட் ஆ சம் இதெல்லாம் பார்த்தேன். சில ப்ரீமியர்ஸ் நடந்துருச்சா? இல்ல என்ன கதைன்னு தெரியல. பட் சில ட்வீட்ஸ் பார்த்த ஞாபகம் படம் நல்லா இருக்கு அப்படின்றதுல. ஸோ நவம்பர் 7த் ரிலீஸ் ஆவுது. நல்ல ஒரு வைட் ரிலீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கிஷன் ப்ரோ சொன்னாரு. ஸோ ஆ யுகே எல்லாம் நல்ல ஒரு ரிலீஸ் இருக்கு. மலேசியால நல்ல ரிலீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் படத்த பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு நல்ல படம் டீம் குடுப்பாங்கன்றத நானும் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்கன்னு தெரியும். கண்டிப்பா தியேட்டர் போய் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஷேர் பண்ணேன் சார். சொல்ல மறந்துட்டேன். சித்துக்குமார் மியூசிக் எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு. அந்த ஒரு கிளாசிக்கல் டச் ஒண்ணு இருந்துச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவா அந்த நடக்கணும். ஆ நம்மளை போட்டு தாக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்ல நினைச்சேன் மறந்துட்டேன். நல்ல வேளை ஞாபகம் வந்துச்சு. திருப்பணும். This portion was very nice with SCR's வாய்ஸ் ஓவர். அந்த இதாண்டா லவ்வு அந்த அந்த ஒரு கொனக்கோலா அது பேரு டக்குன்னு நான் மறந்துட்டேன். தப்பா சொன்னேன்னா தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிடுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ அந்த அது டக்குனு அது வருதுல, அது செம்மையா இருந்துச்சு. வித் ஆல் தி அந்த கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மிக்ஸு, பிளெண்டு நல்ல ஒரு மியூசிக். ரொம்ப நல்லா இருந்துச்சு மியூசிக். ஸோ ரியலி வெயிட்டிங் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.